சரி. இப்ப 6ல வந்து ராகு. உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்றாங்க. ஆனா 6ல இருக்கிற ராகு வந்து எதிரியை வெல்லக்கூடிய வலிமையை நிச்சயமா வந்து குடுக்குறாருங்க. அதுக்கு வந்து மாற்று கருத்தே இருக்காது. என்னோட ஜாதகத்துல வந்து எனக்கு வந்து 6ல ராகு இருக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள நான் வந்து நெறையா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப தான் வந்து ஒரு 5, 6 வருஷமா தான் வந்து அதாவது யூடியூப்கள் வந்து ரொம்ப பிரபலமாயிக்கிட்டு வருது. ஆனா வந்து நான் வந்து எழுத்துத் துறையில வந்து முதல்ல வந்ததுனால, என்னைய கூப்பிட்டு வந்து நெறைய பேர் வந்து மிரட்டியிருக்காங்க. இத நீங்க எதுக்கு எழுதுனீங்க? எப்படி எழுதுனீங்க? அப்படிலாம் நெறைய பேர் வந்து மிரட்டியிருக்காங்க. எனக்கு வந்து 6ல ராகு. எவ்வளோ பெரிய எதிரி வந்தா கூட, அவன் வந்து கதவ தட்டும்போது இருக்கிற வேகம், நம்மட்ட பேசிட்டு போகும்போது இருக்காது. ஏன்னா, அந்த ராகு வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமா அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணிரும். நான்லாம் என்ன தெரியுமா சொல்லிருவேன்? நீங்க ஏன் அத எழுதுனீங்கன்னு கேட்டா, அடுத்த டைம் நான் இத எழுதுறதுக்கு முன்ன உங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு எழுதுறேன்ருவேன். அவன போயி, "நான் எழுதுனா உனக்கு என்னடா?" அப்படின்னு கேட்டா, பிரச்சனை வந்து பெருசாகும். அடுத்த தடவ நம்ம அவன பத்தியே எழுதுனா கூட வந்து கேட்க மாட்டான். அதே மாரி அரசியல்ல நிக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு தொடர்பு கொண்டால், 6ஆம் அதிபதி ராகு சாரம் பெற்றால், அவங்க வந்து அரசியலுக்கே தகுதி இல்லாத ஆளுகளாக இருந்தால் கூட, கண்டிப்பாக வந்து அரசியல் வெற்றி ஏதாவது ஒரு பதவியில வந்து இருக்கிறாங்க. நான் நெறையா பார்த்துருக்கேன்.